ஹாய், இன்றைக்கி என் பொண்ணு தனிஷ்காவுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. முளைக்கட்டினா பச்சை பயிரில் கொஞ்சம் வாட்ரு சால்ட்டு விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி புளிக்குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். அரைச்சி ஊற்றிலாம் பண்ண போகிறது கிடையாது. பூண்டு குழம்பு வெந்தய குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு மார்னிங் தோசை தான். ஒயிட் தோசையில் கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நார்மலாக எடுக்கிறத காட்டிலும் அதை நம்ம ஊற வச்சு முளைக்கட்டும் போது அதோட பெனிஃபிட்ஸ் டபுள் மடங்கு ஆகும். பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் 24 கிராம் தான் இருக்குது. அதே நம்ம முளைக்கட்டும் போது 32 கிராமாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பிபி பேஷண்ட் எடுக்கும் போது அவங்களோட பிளட் ப்ரெஷர் லெவல் கம்மியாகுது, கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகுது. ஏன்னா அதில் சோடியம் கம்மியாக இருக்குது. டைஜஷனுக்கு முக்கியமாக அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஐ ஹெல்த்துக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கிளாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி முளைக்கட்டி 1.5 கப்பை ஒரு 16 வாரத்துக்கு எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன், ரத்த சோகை எனக்கு வரக்கூடாது, என் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், சுகர் பேஷண்ட், கேன்சர் வரக்கூடாது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னு நினைக்கிற யார் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு வீடியோவில் வரகு யாரெல்லாம் சாப்பிட்ணும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கேன். வீடியோக்கு மேலே அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள்.